ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு அந்த அக்கா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த கதை எதை பற்றி தெரியுமா? ஒரு அம்மா பறவையும் 3 குட்டி பறவையும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு அம்மா பறவை வந்துச்சான். அந்த அம்மா பறவை 3 முட்டை போட்டுச்சான். அந்த 3 முட்டையும் கொஞ்சம் நாள் பொறிஞ்சிச்சான். அந்த குட்டிங்கெல்லாம் ரொம்ப கவனிச்சான். என்ன மாதிரி சும்மா சொன்ன குட்டீஸ் கோச்சிக்காதீங்க, உங்களை மாதிரி. அந்த குட்டி பறவைங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் தெரியுமா? மீனும் புழுனா ரொம்ப பிடிக்குமா. அது அந்த மீன் எப்படி ஸ்விம் பண்ணணும்னு தெரியுமா குட்டீஸ்? இப்படி தான் குட்டீஸ். அந்த அம்மா பறவை டெய்லியும் வெளில போகிறோம்ல, மீனும் புழுவும் பிடிச்சிட்டு வருமா. அவங்க ஃபேமிலியே ஜாலியான ஃபேமிலியாம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டில் வந்து பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சான். சாப்பிட எதுவுமே இல்லையாம், குடிக்க எதுவுமே இல்லையாம். மற்ற பறவைங்கள்லாம் பறந்து பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சான். ஆனால் அந்த அம்மா பறவை மட்டும் போகலையாம். ஏன்னா அதுவால் பறக்க முடியாது, அது குட்டிங்களால். அதனால கஷ்டத்தோடு இங்கே இருந்துச்சான். ஆனால் அதை புரிஞ்சுக்காத குட்டிங்க வந்து பசிக்குது எப்பயுமே கேட்டுச்சான். ஒரு நிமிஷம் நம்ம அம்மா கிட்ட வந்து பசிக்குதுன்னு கேட்டால் தோசை சுற்றி தருவாங்க, நூடுல்ஸ் தருவாங்க, பிஸ்கெட் தருவாங்க. ஆனால் காட்டில் அப்படி இல்லையா, பறவை அதை தேடி தான் கண்டுபிடிக்கணுமா. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு புழு கண்டுபிடிச்சிதான். அதுவும் அதை சாப்பிடாம அதுங்க குட்டிங்களுக்கு தந்துச்சான் பிரித்து. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்தாலும் அதுங்க குட்டி சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சான். அடுத்த நாள் அந்த குட்டி வந்து பசிக்குதுன்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த அம்மா பறவைக்கு தெரியுமா, எங்கேயும் சாப்பாடு இருக்காதுன்ட்டு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அந்த குட்டிங்க பறக்கிறதுக்கு. அதனால பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் அது சொந்த உடம்பையே குத்தி சாப்பாடாக்கி அந்த குட்டிங்களுக்கு கொடுத்துச்சான். அப்புறம் 2ஆவது நாள் அப்படி கொடுத்துட்டோன்னே அந்த குட்டிங்க பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சான், வாங்க பறந்து பக்கத்து காட்டுக்கு போகலான்ட்டு. அந்த பறவைங்க பறக்க ஆரம்பித்தோடனே அந்த அம்மா பறவையால் பறக்க முடியாமல் கீழே விழுந்துருச்சான். அப்புறம் அந்த பறவைங்கள்லாம் கீழே ஃபாஸ்ட்டாக போய் பார்த்துச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவங்க அம்மா பறவை செத்துச்சான். அந்த ஃபஸ்ட்டு பறவை சொல்லிச்சான், அம்மா வயிற்றுல எந்த சாப்பாடும் இல்லை. அப்புறம் 2ஆவது பறவை சொல்லிச்சான், அம்மா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. அந்த 3ஆவது பறவை சொல்லிச்சான், நம்ம சாப்பிட்றத பற்றி மட்டும்தான் யோசித்தோம், நம்ம அம்மா சாப்பிட்றத பற்றி நம்ம கேட்கவே இல்லை, நம்ம அம்மா படுற கஷ்டத்துக்கு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லைன்ட்டு கட்டி பிடிச்சி அழுதுச்சான். அதனால குட்டி சினி கதையில் என்ன புரிஞ்சுதுன்னா, அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும். நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டம்லாம் நமக்காக தான், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏசப்பா பிள்ளைங்க அப்படி தான் செய்வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஒரு நிமிஷம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். அந்த காட்டுல ஒரு அம்மா பறவை இருந்துச்சான். அந்த அம்மா பறவை ஐயோ அந்த அம்மா பறவை வெளில போகும்ல, அது வந்து மீனும் புழுவும் பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும். அந்த காட்டுல ஆனா அந்த நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டம்லாம் நமக்காக தான், நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டம்லாம் நமக்காக தான், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏசாப்பா பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஒரு நிமிஷம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.